வணக்கம். என்னோட நண்பர் ஒருத்தவர் ஒரு நாள் ஒரு கடைக்கு போயிருக்கிறாரு. அவருடைய வாகனத்தை பார்க் பண்ணும் பொழுது கீழே கிடந்த கண்ணாடி சற்கள் அவருடைய டயர் மேல ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எப்படி வாகனத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறது, பஞ்சர் ஆயிடுச்சு, யார கூப்பிடலாம், பல குழப்பங்கள். இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அவருடைய வீட்டுக்கு வேற தகவல் கொடுத்துடுறாரு. வீட்டுல இருந்து மாறி மாறி கால் பண்றாங்க. அம்மா, அப்பா, அக்கா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கால் பண்றாங்க. எப்படி வீட்டுக்கு வருவ, நான் வரட்டுமா, மாமா அனுப்பி வைக்கட்டுமா, யார் அனுப்பி வைக்கலாம், எப்படி வருவ, ஆட்டோ பிடிச்சு வரியா, பல குழப்பங்கள். ஏற்கனவே குழம்பி போயிருந்தவருக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில கொஞ்சம் கீழே குனிஞ்சு டயரை பாக்குறாரு, எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கீழே குனிஞ்சு பார்க்கும்போதுதான் தெரியுது அவருக்கு, அவரு கண்ணாடி சர்க்கிள் குத்தி அந்த டயர் கிழிச்சிருக்கும், அது கிழிந்து போயிருக்கும், அதை எடுத்து ஓட்ட முடியாது அப்படின்னு நினைச்சது எல்லாமே கீழே குனிந்து பார்த்த போதுதான் பொய்யானது அவர் உணர்ந்தாரு.